1 lakh மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 27% ரிட்டர்ன் எடுத்திருக்கேன். அதுவும் சேஃப் அண்ட் செக்யூர் ஃபண்டில் தான் மேக்ஸிமம் மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக ரிவீல் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 மினிட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ வாண்ட் டு சே யூ சம்திங். இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்பவே திங்க் பண்ணேன். பார்க்குற வியூவர்ஸ் எல்லாரும் நான் ஏதோ ஷோ ஆஃப் பண்ணுறேன்னு நினச்சிட போகிறாங்க, இவ்வளோ சின்ன போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுறானேன்னு நினச்சிட போகிறாங்க. ஒரு சில பேர் நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட போகிறாங்கன்னு ரொம்பவே திங்க் பண்ணேன். தென் ஐ ரியலைஸ்டு, இந்த வீடியோ நான் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்காகவோ இல்லை. ஐ வாண்ட் டு பில்ட் ட்ரஸ்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ. இந்த வீடியோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பார்க்காக இருந்துடக்கூடாதா அப்படின்ற மென்டாலிட்டிக்காக மட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நத்திங் மோர் தென் தட். எனக்கு தெரிஞ்சு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர் தான் இருக்காங்க. டைப் 1 ஆல்ரெடி வெல்த் கிரியேட் பண்ணிவிட்டு க்ரோர்ஸில் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வருவாங்க. அவங்க வீடியோஸ்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். எப்படி 1 crore இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவாங்க. ஹே மேன், நாங்களே 15,000 20,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எங்கேருந்து 1 crore இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்க தோணும், பட் கேட்க முடியாது. டைப் 2 இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ போடுவாங்க. இந்த டைப் 1 கான்டென்ட் கிரியேட்டர் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். வி வில் கெட் சம் வேல்யூ ஃப்ரம் தட். பட் இந்த டைப் 2 நான் டைப் 1ல் கண்டிப்பாக இல்லை, பட் டைப் 2ல் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி 0.001% இருக்கலாம். அஸ் எ மிடில் கிளாஸாக, அஸ் எ பிகினராக ஐ கேன் சென்ஸ் யுவர் ஃபீலிங்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட மைண்ட் ப்ராசஸ் மாதிரி தான் என்னோட மைண்ட் ப்ராசஸும் இருக்க போது, என்னோட தாட்ஸும் இருக்க போகுது. ஸோ ஐ நோ வாட் யூ நீட். ஆல்மோஸ்ட் 0ல் இருக்கேன்னா என்னோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில் பண்ணுற மிஸ்டேக்ஸ், லேர்னிங்ஸ், நெக்ஸ்ட் மூவ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஐ வாண்ட் டு பில்ட் ட்ரஸ்ட் பிட்வீன் அஸ் அண்ட் மேக்ஸிமம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இஃப் இட் மேக் சென்ஸ் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், ப்ளஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்பவே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லெட் மீ ரிவீல் மை போர்ட்ஃபோலியோ. ஃபர்ஸ்ட் நான் என்னோட காயின் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை எக்ஸாக்ட் போர்ட்ஃபோலியோ சைஸ் விச் இஸ் 1,07,995. என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் 46% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ கரண்ட்டாக 1,20,272 ருபீஸாக க்ரோ ஆகிருக்கு. லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 26.56% ரிட்டர்ன் வந்திருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 27% ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ இதை ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோல்டிங்ஸ்குள்ளே போனால் நான் டோட்டலாக 4 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஃபண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் ஃபண்ட், 2 ஃபண்ட் கொஞ்சம் ரிஸ்கியான ஃபண்ட். நம்பர் 1 நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுதான் நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட். டோட்டலாக இது வரைக்கும் 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக 33,000 இருக்குது. டோட்டலாக இந்த நாவி நிஃப்டி 50ல் மட்டும் 8,000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸ்டில் ஐ கேன் ரிமெம்பர் டிசம்பர் 2022ல் நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின 1 வீக்லேயே இந்த ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். I can show the history also. View history. December 12, 2022 அப்போ தான் என்னோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன். 3,249 ருபீஸ். நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரி 2023லையும் பண்ணியிருக்கேன், டிசம்பர்லேயும் பண்ணியிருக்கேன், மார்ச் 2023, ஏப்ரல் கண்டினியூஸாக 5 மந்த் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ வில் ஷோ யூ ஒய் 5 மாதம் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் பிரேக் விட்டேன்னு சொல்லிட்டு நான் சார்ட் மூலிமா காட்டுறேன். இதுதான் நிஃப்டி 50யோட சார்ட். இந்த சார்ட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும்னா, க்ரீனாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரெட்டாக இருக்குன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதை பற்றி ஃபர்தராக நம்ம அப்கமிங் வீடியோஸாக டீட்டெயிலாக லேர்ன் பண்ணலாம். ஸோ டிசம்பர் 22ல் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். திஸ் இஸ் டிசம்பர் 2022. இப்போது கேண்டில் ரெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜான்வரி 2023, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 5 மாதம் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணேன். அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, பிரேக் விட்டுட்டேன். அகைன் ஆகஸ்ட் 2023ல் பண்ணியிருக்கேன், டிசம்பர் 2023ல் பண்ணியிருக்கேன். ஒரு சில மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சில மாதம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சுக்கிட்டு நான் ஏன் இந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரீசனை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்ட் குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இதில் டோட்டலாக 21,998 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட்டாக 23,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. டோட்டலாக 1,897 ருபீஸ் தான் ப்ராஃபிட் தந்திருக்கு. ஒய்? பிகாஸ்
நான் இதெல்லாம் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 6th May 2024 இனிஷியலாக நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மந்த்தாக தான் என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது, எதுலாம் நம்ம கோலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சர் இட் மே கிவ் குட் ப்ராஃபிட். பிஃபோர் தட் ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட். இந்த வீடியோ ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பாருங்கள். நீங்கள் உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷன் எடுங்க. என்னோட தேர்ட் ஃபண்ட் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். இதில் டோட்டலாக அரௌண்ட் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட்டாக 11,800 கிட்ட இருக்குது, விச் கிவ் மீ அரௌண்ட் 1,343 rupees. இந்த ஃபண்ட்லையும் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக 25th February, அதாவது குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 month பிஃபோர் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் தரல. இதுவும் மேபி ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரலாம். ஃபைனலி HDFC லிக்விட் ஃபண்ட். நான் ஆல்ரெடி 5 மணி மிஸ்டேக் டு அவாய்ட் அப்படின்ற வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி என்னோட எமர்ஜென்சி ஃபண்டை லிக்விட் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அரௌண்ட் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட்டாக அதோட வேல்யூ 50,871 தான். ஜஸ்ட் 873 rupees தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், இதில் அரௌண்ட் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அந்த ஸ்மால் கேப் ஃப்ளெக்ஸி கேப்லலாம் 20,000 25,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். எஸ், நான் ஒரு வேளை இங்கே இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் அந்த ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ கேன் கெட் அரௌண்ட் 40% ஆல்சோ. பட் இந்த லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால இட் கிவ்ஸ் மீ மோர் சேஃப்டி அண்ட் கான்ஃபிடென்ட். திஸ் இஸ் மை ஓவரால் போர்ட்ஃபோலியோ. மேஜராக HDFC லிக்விட் ஃபண்டில் தான் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் நேவியில் 25,000, குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் 21,000, தென் குவாண்ட் ஸ்மால் கேப்பில் 10,000. இதுதான் என்னோட மியூச்சுவல் ஃபண்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ். நான் இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். as I said before, இந்த வீடியோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணவும் அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணேன். அப்கமிங் வீடியோஸில் நான் இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கெயின் பண்ண நாலேஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் பண்ணி 2-3 எபிசோட்ஸாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் தட், இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் a beginning, more things to learn. We will learn together and escape from normalcy. Stay tuned. See you soon, Paspros.